அத்தை அத்தை எந்திரிங்கடா. இல்ல ஒண்ணு இல்ல. காதுல ஏதோ தப்பா விழுந்துருச்சு போல இருக்கு. அந்த பேர் என்னன்னு சொன்னீங்க? எனக்கு சரியா காதுல விழல. இல்லம்மா, சரியாதான் சொன்னேன். அவர் பேரு கணேசமூர்த்தி, வயசு 30, ரெட் ஹில்ஸ் ஒட்டவாட தெரு, ஆட்டோ டிரைவரா இருந்திருக்காரு. இதுதான் அவருடைய விவரம். என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்களா? எங்கடா மூர்த்தி? எங்கடா? அம்மா, சொல்லுடா. பாவி, ஐயோ, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டல்லடா. உங்களுக்காக தம் படிப்பை எல்லாம் விட்டுட்டு கட்டிட வேலைக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் வேலைக்கு போய் உங்களை எல்லாம் காப்பாத்தி என் மூர்த்தி படிக்க வச்சானேடா. அவனை கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? அவன் முகத்தை நேருக்கு நேரா பார்த்து என் புள்ளைய எப்படிடா நீ கொன்ன? எப்படி கொன்னடா? உனக்கு உடம்பெல்லாம் பதறலையாடா? உசுருக்குள்ள துடிக்கவே இல்லையாடா? ஐயோ ஐயோ, புள்ள மாதிரி பாத்துக்கிட்ட சொந்த தம்பி கையால சாகுறோமேன்னு தெரிஞ்சப்போ ஐயோ, என் மூர்த்தியோட மனசு எப்படி எல்லாம் பாடுபட்டிருக்கோம். என் புள்ள எப்படி எல்லாம் துடிச்சிருப்பான்டா. நீ குத்துன வலிய விட குத்துனது நீதான்னு தெரிஞ்சு என் புள்ள துடிச்சிருப்பானேடா. படுபாவி, பாவி. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, கூட பிறந்த அண்ணனையே நீ கொலை பண்ணிருக்க. நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமாடா? என் புள்ளைய கொன்னதும் இல்லாம அதே வீட்லயே நீ இருந்திருக்கேடா. டேய், உன் மனசு என்ன கல்லா? ஏண்டா, காசு பணம் வரும் தெரிஞ்சிருந்தா நீ எங்களெல்லாம் கொல்றது கூட தயங்க மாட்டேல்லடா. இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வாய் மூடா. உன் வாயால என்ன அம்மான்னு சொல்லாத. உன்னை பெத்த வயிற அப்படியே கிழிச்சு எறியணும் போல இருக்கு எனக்கு.
சீ, இப்படி வந்து பிறந்து ஐயோ என் குலசாமிய கொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கருவிலேயே அழிச்சிருப்பேன். அட பாவி, ஐயோ. அம்மா அம்மா விடுங்கம்மா. அம்மா அக்கா, அக்கா, நீ வாக்கா. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. வாக்கா. அம்மா நீங்க வாங்கம்மா போலாம். வாங்க வாங்கம்மா. என்ன விடுங்க தம்பி. பாவி, பாவி, என் புள்ளைய கொன்னுட்டீடா. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா அம்மா. போயிடுவேடா. என்ன மன்னிச்சிருமா. பாவி. உன்னை போய் நம்பல பாரு. என் புள்ள போயிட்டானே. ஐயோ மூர்த்தி. ஐயோ. டேய் இப்படி பண்ணிட்டியேடா. உனக்கு தேவையில்லாத பழக்கமோ கெட்ட சகவாசம் இருக்குன்னு தெரிஞ்சு மூர்த்தி உன்னை அப்பவே வான் பண்ணல. நீ இந்த அளவுக்கு போவேன்னு தெரியாம போயிடுச்சா? டேய் ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா பண்ண? தம்பி, எனக்கு பிறந்தது 3 பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கிறேன். இப்படி ஒருத்தன் என் ரத்தத்திலேயே வரல. சீ. என்ன இப்படி பண்ண? என்ன இப்படி பண்ண? அவரை கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படி சத்ரி மனசு வந்துச்சு? ஏன் சத்ரி, உன் கை நடுங்கலையா? அந்த அளவுக்கு உனக்கு இரக்கமே இல்லாம போற அளவுக்கு அவர் அப்படி என்னடா பண்ணாரு? தம்பி தம்பி தம்பின்னு அவர் உனக்கு பார்த்து பார்த்து பண்ணாரே தவிர அவரு உனக்கு வேற என்னடா பண்ணாரு? ஐயோ, ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? அவன்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க தானோ? உன் புருஷனை கொன்னவன சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. என் புள்ளையோட சாவுக்கு நீதி கிடைச்சிருச்சு. எனக்கு அது போதும். எனக்கு போதும். நீ வா. இதெல்லாம் சீ. வா. சார், இவன் வெளியில வரவே கூடாது சார். என்ன அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அத வாங்கி தாங்க சார். இல்ல இவனை தூக்குல போட்டுருங்க சார். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க சார். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்க சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி தருவோம். அது போதும். தண்டனை வாங்கி தரணும். அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும். ஆமா ஆமா. மா 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 வாங்கம்மா, முதல்ல இங்கிருந்து போலாம். வாங்கம்மா. சண்முகம் கூட்டிட்டு வாங்க. தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். வாங்கி கொடுத்துருங்க. சண்முகம் வாங்க போலாம். வாங்க மா, வாங்கம்மா. கூட்டு வாங்க. சிஸ்டர் சிஸ்டர் வாங்க போலாம். வாங்க வாமா வாங்க. வா.